பொம்பளை பொழுது பாடுபட்டாங்களா? இந்த காலத்து பொம்பளை என்ன பண்றாங்க? பொழுதுக்கு டிவி பாக்குறாங்க. 6:30 மணிக்கு ஆனந்தராக, 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கையலு, 8 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு எதிர்நீச்சல், 9:30க்கு இனியா, 10 மணி ஆனா அன்பே வா. ஏமாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ன? அந்த கூறுகட்டது பார்ட் 1 நல்லா இருந்து பார்ட் 2 வெறும் சண்டையாவே கிடக்குது. ஏமாப்ல அந்த பாக்கியலட்சுமி அந்த கூறுகட்ட ஜெனிதான் டைவர்ஸ் கேட்கிறான் நடுவர்களே. இவங்க அம்மன் இருந்தாலே அப்பக்கார கூட்டிட்டு போய் நீ கோர்ட்டு நிக்க வச்சுட்டேன். ஜட்ஜு நல்ல வேலை 1 மாசம் கழிச்சு தீர்ப்பு சொல்றோம்னு இன்னைக்குதான் சொன்னாரு. இனியா என்ன? அது உனக்கு தெரியாதா? அந்த இனியா கொழுதி எங்கேயோ வளர்த்துற போயிட்டு வட்டான். மாசமா இருக்கிறாப்போ அவன் என்னமோ டியூப் பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறான். நீ மாமியா என்னன்னு நினைச்சுக்கிட்டா மருமதான் மாசமா இருக்கிறான்ட்டா. போய் அண்ணாடு கோயெல்லாம் அரிச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க புருஷன் மாட்டாட்டி ஒரு சேர்ந்தாலும் மாசமா வாங்கலாம். ஏமாப்ல அந்த யோக தரிசனி என்ன? அது உங்களுக்கு தெரியும். நடுவர்களே, தமிழ்நாட்டை மாத்திரை, இந்தியாவை மாத்திரை, ஆவடியூர் மாத்திரை, ஆடியூர் மாத்திரைன்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுங்க. கல்யாணம் மூஞ்சி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டான்னா உங்களால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டி பாத்ரூம் போனா கூட ரிமோட்டை கொண்டையிலே சொருவிட்டு போறாங்க. ஏன் குர்ரின்னு ஆணி மாத்தி போடுவேன். ஆம்பளைக்கு எப்ப கிடைக்கிறது டிவி ரிமோட்? ஆம்பளைக்கு எப்ப தெரியுமா டிவி ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமோட்டை கொடுத்துட்டாங்க. நீங்க பாருங்க, நம்ம போட்டோம்னா 2 அண்டா நிறைய மிருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நீங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்க மருந்து கொடுக்கிறோம். இந்த வாழ்க்கை வாழலாமாங்க? நடுவரவர்களே, ஆணினுடைய உழைப்பு அவ்வளவு எளிதா சொல்ல முடியாதுங்க. தன் குடும்பத்துக்காக, தன் மொண்டாட்டிக்காக, கல்யாணம் வேண்டிய பிள்ளைக்காக ரத்தம் சொல்லி ராப்பகளா பாடுபடுறானுங்க. அந்த ஆம்பளைக்கு வீட்டுல மதிப்பு இருக்குதா? ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சோறு எப்பங்க? எதிர்த்து அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு ஓடுறோம். மத்தியானம் டிஃபன் போசியில வெந்ததோ விதிய துணி போட்டு கொடுக்குறது திங்கிறோம். ஒரு மனுஷன் நிம்மதியான சாப்பாடு அது நைட்டு சாப்பாடு தானுங்க. அத பொண்டாட்டி ஒழுக்கமா போடுறாளா? வட்டல்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் மொல்ல ஆரம்பிப்பா. நீ வாட்டுக்கு வார வீட்டுல என்ன நடக்கும் ஒரு துளி தெரியுதா? சோறு போட்டு வாரேன். கொக்க கறி வாரமானா வாரா. எடப்பாடியில சந்தையா இல்லையா? கோயம் கொக்கால கண்ட கட்ட வளப்பையா ஏத்தி விடுற. ரசம் ஊத்துறேன் விடுறது அம்பிக்கார 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். நாம 2 உள்ள பத்து வச்சிருக்கிறோம். கொஞ்சமாவது உணர்த்தி இருக்குதா? உனக்கெல்லாம் எப்படி தொண்டையில சோறு இருக்குதோ? தயிர் கொட்டு வர. எறும்பு தயிர் வேணுமா, மாடு தயிர் வேணுமா? சோறு தொண்டையில இறக்குமா? அப்பை பிராட்டி சொன்னா, கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனிடம் கொடிது அன்பில்லா பெண்டீர். பாசம் இல்லாத பொண்டாட்டிக்கிட்டு சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாலே, அப்படி போய் வந்து மானகட்ட சோத்த ஆம்பளை திங்கிறோம்னா எதுக்குங்க? அதே பொண்டாட்டிக்கும் அதே பிள்ளைகளுக்கு உழைச்சு கொட்டோங்கிறதுக்காகத்தான் ஆண்கள் நாங்க பாடுபட்டு இருக்கிறோங்க. நாட்டுப்பரவர்களை நான் இன்னொன்னு கேட்கறேனுங்க. யார நம்பி நீ வீட்டுக்குள்ள வந்த? அந்த இழுச்சுவா புருஷன் 3 முடிச்சு போட்டதை நம்பித்தான் நீ வீட்டுக்குள்ள வந்த. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. நல்லா யோசிச்சு பாடுறான். கல்யாணத்தை நினைச்சு பாடுறான். நம்மளாடா 3 முடிச்சு போட்டோம். ஆமா, கொண்டை விட்டோம்டா. எவ்வளவு போட்ட முடிச்சுக்கலாம் நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம்டா. எங்க ஊர் பக்கம்ல நாத்தனா முடிச்சுன்னு 1 போடுவாங்க. நம்மளோட பிறந்தவங்க 1 முடிச்சு போட்டுவாங்க. ஆம்பளையோட பிறந்தவங்க. எனக்கெல்லாம் 4 அக்காடா. ஆளுக்கு 3 முடிச்சு போட்டுருக்குது. நைட்டு பாக்குறேன் 15 முடிச்சு இருக்குடா. 15? அப்புறம் விடிய முடிச்ச ஊத்துதான்டா வேலை. முடிச்ச வைக்கணும் கூப்பிடுறாங்க. வேலையை பாருங்க. ஏன் நடுவர்களே, அந்த ஆம்பளை பார்த்து ஒரு நாள் ஒரு பொழுது பங்க கடலாலம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, தலைமுறை வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புவேன். என்னைக்காவது கட்டுன்னு புருஷன் பார்த்து இப்படி பாடி இருப்பாளா, பேசி இருப்பாளா? உங்க அப்ப எங்க நொண்ணே, எங்க அப்ப உங்க நொண்ணே. எப்படி அப்ப உங்க அப்ப நடந்துச்சுன்னா எங்க ஊர்ல 4 பொம்பளை சித்த நின்னு பாப்பாங்க. எப்படி அப்ப நட ராச நட, எப்ப நட எப்படி? ஒரு கால கொங்கணமரத்துல வைக்கிறேன், ஒரு கால எடப்பாடியில் வைக்கிறேன். எப்ப நட? எங்க அண்ணன் தம்பி பார்த்தா சிங்கமாட்ட பாப்பானுவோம். அண்ணன் தம்பி எப்படி? கூத்து மேல ராஜாவுக்கு கூத்து மேல ராஜாவுக்கு கொண்டாடியா, கொண்டாடியா
பாக்குறத பாத்து நாடு பட்டத்து ராணி அதிலே 18 பேருக்கு வயசு 26 மொத்தம் 26 ஒரு கண்ணு ஓமலோர பாக்குது ஒரு கண்ணு கருப்பூர பாக்குது மேய்க்கிறது எருமை நம்மளுக்கு என்ன பெருமை அருமை நடுவர் அவர்களே என்னத்துக்கு இந்த ஓர வஞ்சனைன்னு கேக்குறேன் எங்க அக்கா தங்கச்சி எவ்வளவு வந்தாளுங்கன்னா நல்லா குதிரை குட்டிலாட்ட குதிச்சுட்டு இருக்கிறவங்களும் துப்புட்டு எடுத்து இப்படி போச்சுக்கிறா ஐயோ தூக்கி தூக்கி போடுது எனக்கு குது குதுன்னு வருது மாமான்னா குது குதுன்னு ஒரு நோவு தமிழ்நாட்டுல உண்டாயா இந்தியாவில் உண்டாயா என் மாவன் டாக்டரா இருக்காரு வேலூர் சிஎன்சில ஏமாமா நீ எத்தனை வருஷமா வைத்தியம் பாக்குறேன் நான் 32 வருஷமா பாக்குறேன்டா வயனாரு இந்த 32 வருஷம் சர்வீஸ்ல குது குதுன்னு ஏதாவது நோவுக்கு மருந்து உண்டான்னு கேட்டேன் அப்படி ஒரு நோவேங்கிறார் அவரு நான் உங்களை ஆக்ஸ்போர்ட்ல பாக்க சொன்ன பாத்தீங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில 3600 பக்கத்தையும் பிரட்டி பார்த்தேன் வாட் இஸ் மீன் பை குது குது ஒரு குதும் இல்ல நோவுன்னு வந்துட்டா குது குதுங்கிறான் இது இன்னொன்னு வந்தாங்கன்னா 100 டிகிரி காய்ச்சல் படுத்துறதா சங்குடு குதிக்கிறீங்க எதுக்கு இந்த ஓர வஞ்சனை அப்படி கேளு இதுதான் பொம்பளை பொறுப்பா கட்டி கொடுக்கற இடத்துக்கு அந்த வம்சம் நல்லா தலையோணும் அங்க இருக்கிற உரம்பர சரம்பரை நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணை பண்ணாந்து வைக்கிறா நீ பாக்குறியா காலத்துக்கும் கொப்பெங்காலத்துக்கும் நொன்ன கல்யாணம் மூச்சு வந்ததுக்கு அப்புறம் மொல்லமா புருஷனா அவங்க அப்பன் வீட்டு பக்கமே கூட்டிட்டு போயிடுறியே அப்ப பெத்து வளர்த்தி ஆளு பண்ணி வச்சு இழிச்சு வாயினா நான் கேட்கறேன் நடுவரவர்களே இன்னொன்னு கேட்கறேனுங்க கொண்டாட்டி கை நீட்டி அடிக்கப்படாதா உன் சொத்து உன் உரிமை விட்டு சாத்து எனக்கு ஆசைதான் கல்யாணமாய் 13 வருஷம் ஆச்சு ஒரு நாளைக்கு பல்ல பேத்து போடணும் அந்த அளவுக்கு வாய் பேசுவா இங்கதான் பேச முடியும் வீட்டுல ஒண்ணு நான் பேச முடியாது அன்னைக்கு சாப்பிடலாம்னு உட்காந்தேன் கொண்டாந்து குழம்புன்னு ஒண்ணு வச்சான் இது என்னடின்னு இட் இஸ் கால்டு குழம்புன்னா அதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல அது என்ன குழம்புன்னு கறி குழம்பு மாமா கறி குழம்புனா ஒரு பட்டமானம் ஒரு கிராபு மானம் ஆனா கடைசிக்கு ஒரு மிளகு மனம் வேண்டாமா